திருவண்ணாமலை. அந்த ஒரு பெயரை கேட்டாலே பலரின் மனதில் ஒரு அமைதி, ஒரு மர்மமான ஈர்ப்பு உருவாகிறது. அந்த அருணாச்சல மலையைச் சுற்றி நடக்கும் கிரிவலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களின் வாழ்க்கையை மாற்றி வரும் ஒரு ஆன்மீக பயணம். இந்த பாதையில் உள்ள ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு சிந்தனையும் கூட ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது. அந்த பாதையில் உள்ள 8 முக்கிய லிங்கங்களில் ஒன்று குபேரலிங்கம். பலர் இதை பற்றி ஒரு வாக்கியம் சொல்வார்கள். இந்த லிங்கத்தை சரியான முறையில் தரிசனம் செய்தால் பணம் மழை போல வரும். இந்த வார்த்தை சுலபமாக கேட்கும், ஆனால் அதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது. ஒரு காலத்தில் வாழ்க்கையில் போராடிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் முயற்சி செய்யாதவன் இல்லை, வேலை செய்தான், உழைத்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் சரியாக போகவில்லை. பணம் நிலைக்கவில்லை. சம்பளம் வந்தது, ஆனால் சில நாட்களில் மறைந்தது. சேமிக்க நினைத்தான், ஆனால் எதிர்பாராத செலவுகள் வந்தது. சில நேரங்களில் அவன் மனதில் வந்த எண்ணம், எனக்கு பணம் வராததற்கு ஏதாவது காரணமாயிருக்கிறது. ஒரு நாள் அவன் ஒரு மூத்த மனிதரை சந்தித்தான். அவரிடம் அவன் மனக்கவலை எல்லாம் பகிர்ந்தான். அவர் சிரித்தார். அதற்கு பிறகு மெதுவாக சொன்னார், நீ கிரிவலம் போயிருக்கியா? அவன் தலையசைத்தான். ஒரு முறை போ, ஆனா ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். குபேரலிங்கத்துக்கு போறப்போ எல்லாரும் கேட்கிற மாதிரி கேட்காதே. அந்த வார்த்தை அவனுக்கு புரியவில்லை, ஆனால் மனதில் பதிந்தது. சில நாட்களுக்கு பிறகு பௌர்ணமி இரவு அவன் திருவண்ணாமலைக்கு சென்றான். அந்த இரவு சந்திரன் முழு ஒளியுடன் வானத்தை நிரப்பியிருந்தான். அருணாச்சல மலை அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு வலிமையான சக்தி இருந்தது. பாதை முழுவதும் பக்தர்கள். சிலர் மௌனம், சிலர் ஓம் நம சிவாய என்று ஜபம், சிலர் கண்ணீர் மல்க நடை. அவன் அந்த கூட்டத்தில் ஒரு சாதாரண மனிதன்தான். ஆனால் அந்த சூழல் அவனை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது. முதலில் அவன் வழக்கம் போல் நடந்தான், பேசிக்கொண்டே, சுற்றுப்புறத்தை பார்த்து கொண்டே. ஆனால் சில கிலோமீட்டர்கள் கழித்து அவன் பேசுவதை நிறுத்தினான். மனதில் ஒரு அமைதி தோன்ற ஆரம்பித்தது. அவன் ஒவ்வொரு லிங்கத்தையும் கடந்து சென்றான். ஒவ்வொரு இடத்திலும் நின்று பார்த்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இருந்தது. குபேரலிங்கம். இறுதியாக அந்த இடம் வந்தது. அங்கு மக்கள் கூட்டம் இருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் வேண்டுதல்களுடன் நின்றிருந்தனர். எனக்கு பணம் வேண்டும், என் கடன் தீர வேண்டும், நான் பணக்காரனாகணும். அந்த வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தது. அவனும் அப்படியே வேண்டிக் கொள்ள நினைத்தான். அவன் வாயை திறந்தான். ஆனால் அந்த நேரத்தில் அந்த மூத்த மனிதர் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. எல்லாரும் கேட்கிற மாதிரி கேட்காதே. அவன் அமைதியாக நின்றான், கண்களை மூடினான். அவன் மனதில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஒரு பக்கம் எனக்கு பணம் வேண்டும், மற்றொரு பக்கம் நான் இதுவரை என்ன தவறு செய்தேன். முதல் முறையாக அவன் தன்னையே கேள்வி கேட்டான். என்னிடம் வந்த பணத்தை நான் மதித்தேனா? நான் சிந்தித்து செலவு செய்தேனா? நான் முயற்சிகளை முழுமையாக செய்தேனா? அவன் மெதுவாக புரிந்து கொண்டான். பணம் வராதது மட்டும் பிரச்சனை இல்லை, அதை கையாளும் மனநிலை இல்லாததும் ஒரு காரணம். அவன் அப்போது வேறு விதமாக வேண்டினான். எனக்கு பணம் மட்டும் வேண்டாம், அதை கையாளும் அறிவு வேண்டும், நிலையான வருமானம் வேண்டும், நான் செய்யும் முயற்சிக்கு சரியான பலன் வேண்டும். அந்த வேண்டுதல் உண்மையானது. அதில் பேராசை இல்லை, அதில் பயம் இல்லை. அது ஒரு தெளிவான மனதின் வேண்டுதல். அவன் சில நிமிடங்கள் அங்கே நின்றான். பிறகு அமைதியாக நகர்ந்தான். கிரிவலம் முடிந்தது. அவன் வீடு திரும்பினான். அடுத்த நாள் வாழ்க்கை பழையபடியே தொடங்கியது. எந்த அதிசயமும் இல்லை. ஆனால் ஒரு சிறிய மாற்றம் நடந்தது. அவன் மனதில் ஒரு தெளிவு வந்தது. முன்பு அவன் பணத்தை கவனிக்கவில்லை. இப்போது அவன் ஒவ்வொரு செலவையும் கவனிக்க ஆரம்பித்தான். முன்பு அவன் அவசர முடிவுகள் எடுத்தான். இப்போது அவன் யோசித்து முடிவு எடுத்தான். முன்பு அவன் முயற்சிகளை பாதியில் விட்டுவிட்டான். இப்போது அவன் தொடர்ந்து முயற்சி செய்தான்.
இந்த மாற்றங்கள் சிறியது போல தோன்றியது, ஆனால் அதன் விளைவு பெரியது. மாதங்கள் கடந்து சென்றன. அவன் வாழ்க்கையில் மெதுவாக மாற்றம் தெரிந்தது. சம்பளம் உயர்ந்தது, புதிய வாய்ப்புகள் வந்தது, சேமிப்பு உருவானது, முன்பு இருந்த கடன் சுமை குறைந்தது. அவன் ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து யோசித்தான். இது எப்படி நடந்தது? அவன் நினைவில் வந்தது குபேரலிங்கம் முன் நின்ற அந்த இரவு. அவன் மீண்டும் கிரிவலத்திற்கு சென்றான். அதே இடத்தில் நின்றான். இந்த முறை அவன் மனதில் வேறு உணர்வு இருந்தது. நன்றி. அவன் மெதுவாக சொன்னான். எனக்கு பணம் மழை போல விழவில்லை, ஆனால் என் வாழ்க்கை வளம் மழை போல மாறியது. அப்போது அவன் ஒரு உண்மை புரிந்து கொண்டான். குபேரலிங்கம் பணத்தை தரும் இடமல்ல, பணத்தை ஈர்க்கும் மனநிலையை உருவாக்கும் இடம். அதனால் தான் சிலர் சொல்வார்கள், இப்படி தரிசனம் செய்தால் பணம் மழைதான். அது வெளியில் விழும் பணம் அல்ல, உள்ளே உருவாகும் மாற்றத்தின் விளைவு. கிரிவலத்தில் குபேரலிங்கத்தை தரிசிக்கும் போது அவசரம் வேண்டாம், அதிரடி வேண்டாம், பேராசை வேண்டாம். அமைதியாக நின்று உண்மையாக கேளுங்கள். என் வாழ்க்கை நிலையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பணம் மட்டுமல்ல, அதை தக்க வைத்துக் கொள்ளும் சக்தியும் வரும். திருவண்ணாமலை கிரிவலம் ஒரு பயணம். அது காலால் நடக்கப்படுவது இல்லை, மனதால் அனுபவிக்கப்படுவது. அந்த பாதையில் உள்ள ஒவ்வொரு லிங்கமும் ஒரு பாடம் சொல்லுகிறது. செல்வம் என்பது வெளியில் கிடைக்காது, அதை ஈர்க்கும் சக்தி உன் உள்ளே உருவாக வேண்டும். அந்த சக்தி உருவானால் பணம் மழை போல வருவது உண்மைதான்.